அனைவருக்கும் வணக்கம். ஜெயா டிவியின் மாத்தியோசி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் இப்ராஹிம். சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் மதுராம்பட்டினம். நான் படித்தது சிவகாசியில் பிரிண்டிங் டெக்னாலஜி. என்னுடைய பிரிண்டிங் டெக்னாலஜி ஜேர்னியில் அரண் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு உணவு சார்ந்த நிறுவனத்தை நான் எப்படி உருவாக்கினேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நான் பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சுட்டு எல்லாரும் மாதிரியும் சிவகாசியில் படித்த பிரிண்டிங் டெக்னாலஜி முடித்த உடனே சென்னையில் வந்து வேலை தேடினேன். அந்த நேரத்தில் சென்னையில் வேலை தேடி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துபாயிலேருந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்புக்காக நான் துபாய் கிளம்பி போயிட்டேன். துபாய் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சென்னையில் இருக்கிறத விட கடினமான வேலை தேடக்கூடிய வேலை வந்து அங்கே மிகவும் சிரமமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு மேலே நான் வேலை தேடி அலைஞ்சேன். இந்த வேலை தேடி அலையக்குள்ள நம்ம படித்த வேலை தேடி நம்ம அலையக்குள்ள அது சரியான வேலை தான் வேணும். பிரிண்டிங் டெக்னாலஜி படித்ததுனால அதை நோக்கியே நம்ம தேடணும். அப்போது வந்து இந்த ஜேர்னியில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க, சேலரி டிலே ஆகும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான சூழல்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அப்போது நான் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி படித்ததுனால ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப்பில் ஒரு டிசைனராக என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டிசைனராக ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட 19 ஆண்டு காலம் அதே கம்பெனியில் மிக ஒரு பேசிக்கான சம்பளத்தில் சேர்ந்து கிட்டத்தட்ட நான் வெளியே வரக்குள்ள என்னுடைய ஊதியம் வந்து 4.5 லட்சம் ரூபா கிட்ட நான் சம்பளம் வாங்கினேன். இந்த காலகட்டத்தில் இந்த பயணம், பிரிண்டிங் டெக்னாலஜியுடைய பயணம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா, நான் பிரிண்டிங் டெக்னாலஜி முடித்த உடனே டிசைனிங் கோர்சஸ் படிச்சிருந்தேன். இந்த டிசைனிங் கோர்ஸ் படித்தது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. பின்னாடி என்னுடைய நிறுவனத்துக்கான அனைத்து விதமான வேலைகளையுமே நானே செஞ்சு கொள்றதுக்கு. இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கக்குள்ள ஒரு 19 ஆண்டு காலத்தில் கோவிட் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. இந்த கோவிட் காலகட்டத்தில் எவ்வளவு துரிதமாக நம்ம போயிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் அப்படியே நின்று கிட்டத்தட்ட பிஸ்னஸே இல்லாத அளவுக்கு கம்பெனி அப்படியே முடங்கிருச்சு. இந்த டயத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு கால இடைவெளி கிடச்சிச்சு. நிறைய புத்தகங்கள், நிறைய விஷயங்கள், வேற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு. குறிப்பாக நம்ம அந்த பிரிண்டிங்கில் நான் பணிபுரிந்த இடத்துலையே எனக்கு பக்கத்துலேயே மெக்டொனால்ட்ஸ், ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள் தான் என்னை சுற்றி அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இந்த சூழலில் என்னுடைய உணவு தேடல் எப்பயுமே நம்ம தமிழ் பாரம்பரிய உணவுகளோ, நம்ம தமிழ்நாட்டு உணவை தேடி தான் நான் விரும்பி போகக்கூடிய சூழல் இருந்துச்சு. இதனுடைய காரணமோ என்னமோ தெரியல, நம்ம வந்து நம்முடைய பாரம்பரிய உணவுகளை தேடிய தேடல்களில் நான் சில புத்தகங்கள் இந்த கோவிட் டயத்தில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து நம்மாழ்வார் சம்மந்தப்பட்ட சில புத்தகங்கள், அப்புறம் டாக்டர் காதர்ன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கிறாரு, அவருடைய சில புத்தகங்கள் ஆர்டர் பண்ணி அதிலிருந்து சில விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய விளைவு தான் அரண் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நான் பின்னாடி உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு. இப்போது இந்த அரணுடைய கம்பெனியுடைய நம்முடைய நோக்கம் என்னென்னா, குறிப்பாக நம்ம எல்லாவித உணவுகளுமே எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கக்குள்ள, குறிப்பாக பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன சாப்பிடுவோம்னா, காலையில் அன்றாட அந்த இட்லி, தோசை இந்த மாதிரியான உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள, ஒரு மனிதன் குறிப்பாக நோய் எதிர்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி இந்த புத்தகங்கள்லேருந்து நம்ம அரண் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். அரணுடைய நம்ம குறிப்பாக வழிவகை அது கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய உணவு என்னென்னா, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, குலை சாமை இந்த மாதிரி 5 உணவுகளை எளிதில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஃப்ளாக்ஸ் பண்ணி நம்ம ஈஸி டு ஈட்டாக கொடுக்குறோம். இந்த அரணில் நம்ம இந்த கொடுக்கக்கூடிய உணவுகளை இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் முஸ்லியாக இருக்கட்டும், நம்முடைய உணவுகளை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட நான் கொடுக்கக்கூடிய அரணுடைய முஸ்லியில் 52% நார்ச்சத்து இருந்துச்சுன்னா அவங்கள கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளுக்கு 12% நார்ச்சத்து தான் அதில் இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய உணவுகளில் நம்முடைய பாரம்பரிய உணவை எளிதில் உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மிக சிறப்பான ஒன்றா நம்ம அரண் நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோம். இதில் உணவை தாண்டி ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இப்போ நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இன்றைய சூழலில் நம்ம கடத்த போகிற விஷயம் என்னவா இருக்குன்னு சொன்னால், நம்ம சாதாரண ஒரு
ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், டிசிப்ளினாக இரு, இல்லை ஒரு படிக்கக்கூடிய விஷயங்கள், செல்வம் தேடக்கூடிய விஷயங்களில் மக்களை நம்ம சிறு பிள்ளைங்களை நம்ம ஊக்குவிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம அவங்கள ட்ரைன் பண்ண வேண்டியதும் உணவில் இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் வந்து துரித உணவுகள் பக்கம்தான் அதிகமாக போகிறாங்க. இவங்களுக்கு வந்து நம்முடைய பாரம்பரிய உணவுகளுடைய நன்மைகளை சொல்லி அவங்கள இந்த ஃபுட்டை, உணவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றணுங்கிறது தான் அரணுடைய நோக்கம். இப்போது அரண் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படித்த பிரிண்டிங் டெக்னாலஜியில், நான் சிவகாசியில் பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சுட்டு அந்த துறை சார்ந்த வேலைக்காக நம்ம சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் வேலை தேடினோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பிரிண்டிங் டெக்னாலஜி எதனால் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸாகவே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ் மெட்ராஸில் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம பிரிண்டிங் டெக்னாலஜியை நான் வந்து சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த பெரிய நிறுவனங்களில் நம்ம போய் கொஞ்சம் காலம் வேலையை, அனுபவங்களை கற்றுக்கிட்டு வந்தாக்கா நம்ம ப்ரெஸ்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பெரிய நிறுவனங்களில் நம்ம வேலை தேடினோம். இது தேடிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே என்னுடைய ப்ரெஸ்ஸஸையே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால ஒரு வருட காலம் வந்து என்னுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையே நம்ம ஜாயின் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸில் இருக்கக்கூடிய நல்ல 4 கலர்ஸ் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்கோட ஒரு வருஷம் சென்னை சிட்டியில் நம்ம வேலை செஞ்சோம். இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளேயே முதல் முறையாக இதுவரையும் ஒரு சிங்கிள் கலர் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம 4 கலர் மல்டி கலர் ப்ரெஸ்ஸஸில் மல்டி கலர் ஜாப்ஸ் நிறைய எடுத்தோம். இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்குள்ளேயே எனக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நான் இங்கே இருக்கக்கூடியதை விட வெளிநாடுகளில் போய் நம்ம முயற்சி பண்ணாக்கா இதை விட நல்ல ஒரு பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குமே அப்படிங்கிற ஒரு தேடலில் வெளிநாட்டினுடைய வேலையை நான் ப்ரிஃபர் பண்ணேன். அதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னு நினச்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்து துபாய்க்கு போனேன். போய் இறங்கின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சாதாரணமாக நம்ம சென்னையில் ஒரு இடத்துல வேலை தேடுறதை விட மிக கடினமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னி. என்னென்னா, இப்போது நம்ம வந்து நிறைய வாட்ஸ்அப் மற்ற ஒரு தொலைத்தொடர்பில் நம்ம ஈஸியாக ஜாப் சீக் பண்ண முடியுது. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே எப்படி நம்ம ஜாப் சர்ச் பண்ணோம்னா, சாதாரணமாக அந்த டயல் டோனில் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் வச்சு ஓவர் நைட்டில் உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லோ பேஜஸ்லேருந்து கான்டாக்ட்ஸை எடுத்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நம்ம டைப் பண்ணி ஃபேக்ஸில் சென்ட் பண்ணுவோம் சிவியை. இப்படி சென்ட் பண்ணக்குள்ளே ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100-200 ஃபேக்ஸஸ் வந்து நம்ம அனுப்பிட்டு அடுத்த நாள் காலையில் அதை பார்த்தோம்னா அந்த டயல் டோனில் நம்ம பழைய இன்டர்நெட்டில் நம்ம கேட்டிருப்போம், அந்த டயல் டோனுடைய சவுண்ட் வந்துட்டு இருக்கும். நான் நைட்டு ஃபுல்லாக டைப் பண்ணது அன்னைக்கு டே ஃபுல்லாக அந்த டயல் டோனில் போயிட்டுருக்கும் ஒரு கம்பெனிக்கும் ஃபேக்ஸஸ். இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு விசிட் வீசாங்கிறது 3 மாதம். நான் கிட்டத்தட்ட 3 விசிட் வீசா ஆல்மோஸ்ட் 9 மாதம் வேலை தேடினேன். இந்த வேலை தேடுறது எதனால் இவ்வளோ காலம் இழுத்துச்சுன்னாக்கா, ஒரு சில இடங்கள் நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே எப்படின்னா அரபிக் தெரியணும். இப்போ நான் டிசைனிங் கோர்சஸில் போய் ஜாயின் பண்ணாக்கா டெஃபினட்டாக அரபிக் தெரியுமான்னு கேட்பாங்க. நம்ம வந்து டிசைனிங் படிச்சிருக்கோம், அரபிக் டைப்பிங் எல்லாம் நம்மளுக்கு வராது. அப்படி ஒரு நெருக்கமான சூழல் இருக்கக்குள்ள சிலருக்கு நம்மளுக்கு அந்த கம்பெனியை பிடிச்சிருக்கும், அவங்க என்னைய வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சில இடங்களில் கம்பெனியை நம்மளுக்கு பிடிக்கும், நம்மளுக்கு அந்த அட்மாஸ்பியரு ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாததுனால அது நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி சூழலில் 9 மாதம் நான் வேலை தேடினேன். வேலை தேடிட்டே இருக்கக்குள்ள ஒரு நல்ல நிறுவனம் மீடியா சிட்டியிலேருந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. கரெக்டாக எனக்கு வேலைக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க. கால் ஃபார் பண்ண உடனே நான் வேலையை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் என்னை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிடக்குள்ள சரி நான் மார்னிங் 10 o'clock நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். அடுத்த நாள் என்ன ஒரு பெரிய நியூஸ் வருதுன்னா, ஷேக் ஜாஹித், அவர் ஃபாதர் ஆஃப் UAE, அவருடைய இறப்பு. அவர் இறப்பு வந்த உடனே ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மொத்த UAEயும் ஷட் டவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அன்றாட தேவைக்கான க்ரோசரி கூட கிடைக்க முடியாத அளவுக்கு அங்கே உள்ள ஒரு சூழல் ஆயிடுச்சு. சரி நம்ம வேலை தேடி கரெக்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இது முடியக்குள்ள 6வது நாள் கம்பெனி ரீஓப்பன் பண்ணுறாங்க. நான் போய் என்னுடைய பயோடேட்டா மற்ற டீட்டெயில்ஸோட கம்பெனியில் போய் அவங்கள சந்தித்து என்னுடைய சிவிஸ்லாம் கொடுத்தோன்னே அவங்க பார்த்துட்டு ஒரு சில ஒர்க்கு தராங்க. செஞ்சு முடித்து கொடுக்குறேன். இதில் எனக்கு என்ன இன்னொரு பெரிய சிரமமான விஷயம் என்னென்னா,
ஐ எம் குட் அட் இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ் நம்மளுக்கு எப்பயுமே சரளமாக பேசிடுவோம். அங்கே நான் போய் சேர்ந்த நிறுவனம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அதில் வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர், அவங்க வந்து பர்பஸாகவே நம்மள்ட்ட ஹிந்தியில் தான் பேசுவாங்க நார்மலாக நம்ம உரையாடக்குள்ள. இது நம்மளை அவங்க திட்டுறாங்களான்னு கூட தெரியாது. நம்ம அதை சைலண்ட்டாக ஏற்றுட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வேலையை மட்டுமே ஃபோக்கஸ்டாக செய்யக்கூடிய ஒரு சூழல். நான் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த நிறுவனத்தில் 2 ஆண்டு காலம் ஈவினிங் சன்செட்டே பார்க்கல. அந்தளவுக்கு ஃபுல் எஃபர்ட், கடின உழைப்பு, நம்முடைய டெடிகேஷனை வந்து 100க்கு 100 அந்த கம்பெனிக்கு நம்ம கொடுத்தோம். அது கொடுத்தது தான் என்னமோ தெரியல, நம்ம அந்த கம்பெனியை விட்டு நம்ம போக முடியாத சூழல் அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் நம்மளை ரொம்ப விரும்பி அந்த கம்பெனியில் ஒரு சாதாரண டிசைனராக நான் ஜாயின் பண்ணேன். காலப்போக்கில் என்னுடைய க்ரோத் அந்த கம்பெனியில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹைக்கே எனக்கு கொடுத்தது, நான் 2500 திரகம் சம்பளத்தில் சேர்ந்தேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஹைக்கே 5000 திரகம், 7000 திரகம், 12000 திரகம். இந்த மாதிரி என்னுடைய சேலரி கிராஜுவலாகவே ஒரு காலகட்டத்திலையும் மேலே போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கான எல்லா ஃபெசிலிட்டி, காரு, வீட்டு ரெண்ட்டு, இந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் ஒரு 18000 திரகம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 4.14, 4 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்புக்கு இந்த அளவுக்கான சலுகைகளை எனக்கு கொடுத்தாங்க. 19 ஆண்டு காலம் நான் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போகாமல் கண்டினியூவாக இருந்ததுக்கான காரணமும் இதுதான். நம்மளுக்கு வெளியில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஈக்குவல் பண்ணுற மாதிரி எனக்கு இங்கேயே கிடச்சிடும். இந்த மாதிரி சூழலில் நான் அதை விட்டு வெளியே போக தேவையில்லை, இங்கேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, நம்ம கேட்குற சம்பளம், நமக்கு பிடிச்ச பிரிண்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால அதில் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு 19 ஆண்டு காலம் அங்கேயே நான் இருந்தேன். இப்படி இருந்து நம்முடைய ஜேர்னி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு இருக்கக்குள்ள தான் கோவிட் அப்படிங்கிற ஒன்று நம்மளை நிலைநிறுத்திருச்சு. அதாவது எந்த அளவுக்குன்னா 6 லட்சம் திரகம், 6 லட்சம்னா நீங்கள் இன்ட்டு 23, 22.5 கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான். 6 லட்சம் திரகத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி அப்படியே நின்று போய் வெறும் 30,000 திரகத்துக்கு நம்ம அந்த 30,000 பண்ணுறதுக்கே நம்ம போராட வேண்டிய நிலைமைக்கு நின்றுட்டோம். ஏன்னா நான் டீல் பண்ணது எல்லாமே நல்ல நல்ல நிறுவனங்கள், யூகே, யூஎஸ். எல்லாருமே இந்த கோவிட் காலத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா, எந்த ஒரு பொருளையுமே டைரெக்டாக நம்ம டச் பண்ண முடியாது. பிரிண்டிங்கை பொறுத்தவரையிலும் மெட்டீரியலாக பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணால் தான் எங்களுக்கு பிஸ்னஸ். ஆனால் கோவிட் டயத்தில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே எல்லாமே ஜூம் கால்ஸ், ஜூம் மீட்டிங்ஸு, டிஜிட்டல் ஃபார்ம்ஸு, டிஜிட்டல்லே ஃப்ளையர்ஸை சென்ட் பண்ணுறாங்க, டிஜிட்டல்லே பிஸ்னஸ் கார்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக நம்மளால் கையில் கொண்டு போய் எதையுமே கொடுக்க முடியாத ஒரு சூழலில் பிரிண்டிங் பிஸ்னஸ் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நின்றுச்சு. இந்த காலகட்டம் தான் என்னைய மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு என்னை தள்ளிடுச்சு. இந்த மாற்றி யோசி அப்படிங்கிற இந்த செக்டாரோட நம்ம எங்கே சிங்க் ஆகிறோம்னா, ஒரு விஷயங்கள் நம்மளை நோக்கி சில நிர்பந்தம் பண்ணக்குள்ள நம்ம மாற்றி யோசிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கோவிட் காலகட்டம் வந்து ஆல்மோஸ்ட் பெரும்பாலான 99% தொழில்கள் வந்து நின்று அதனுடைய ஃப்ரீஸ் ஆகி நின்ன நேரம் அது. இந்த நேரத்தில் எனக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்த டேர்ன் ஓவர், மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியில் ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்த நமக்கு தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்கும். சாதாரணமாக ஒரு கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் நின்று போச்சுன்னா அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நபர் அந்த கம்பெனியுடைய இன்சார்ஜாவோ அந்த கம்பெனியுடைய ரன் பண்ணக்கூடிய கீ ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அதனுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கும். அந்த பொறுப்பில் நம்ம இருந்தனால நம்ம அதற்கான பதில் சொல்லணும். கோவிட் ஒரு நல்ல காரணமாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, நம்ம நின்றுச்சு பிஸ்னஸ், நம்ம இன்னொரு விஷயத்தை மாற்றி யோசித்து அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தேடலுக்குள்ளே நம்மளை தள்ளிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சில புத்தகங்கள் நான் ஆர்டர் பண்ணல ஆன்லைனில். அது குறிப்பாக நம்மாழ்வார் பற்றியான புத்தகங்கள், நான் விதைகளே பேராயுதம், நான் நம்மாழ்வார் பேசுகிறேன், இந்த மாதிரி சில புக்கு. அதே மாதிரி டாக்டர் காதர் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கார். அவர் வந்து ஃபுட் சயின்டிஸ்ட். செல்வதானியங்கள் அப்படிங்கிற இந்த புக்கு, இந்த 3 புக்கும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் இந்த விதைகளே பேராயுதமாக இருக்கட்டும், நான் நம்மாழ்வார் பேசுகிறேன் அப்படிங்கிற புக்கு, அதுக்கு அடுத்தது டாக்டர் காதர் அவருடைய செல்வதானியங்கள்ங்கிற புக்கு. இந்த செல்வதானியம் புக்கில் வந்து இந்த காதர் அவரை பற்றி ப்ரொஃபைல் என்னன்னா, ஹீ இஸ் அ ஃபுட் சயின்டிஸ்ட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்டெராய்டை பற்றியான படித்தவர், ஸ்டெராய்டு ஊக்க மருந்தை பற்றியான ஆராய்ச்சி படித்தவர். இவருடைய புக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு உருவாக்குச்சு. எப்படின்னா, இவர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஊக்க மருந்தை பற்றியான
படிச்சுட்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்ய போகிறாரு. அங்கே அவர் போகக்குள்ள ஒரு சினாரியோ பார்க்குறாரு. என்ன மாதிரினா, ஒரு சின்ன பெண் பிள்ளை வந்து இரத்தப்போக்கு நிற்காம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரியான ஒரு சினாரியோ பார்க்குறாரு. இந்த சினாரியோ பார்த்துட்டு இவருக்கு உண்மையிலே ரொம்ப அப்படியே கலங்கி நிற்கிறாரு. என்னன்னா, சாதாரணமாக நம்ம ஊரில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு பெண் பிள்ளையுடைய வயது வரக்கூடிய வரம்பா இருக்கட்டும், அது ஜாஸ்தி. ஆனால் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அவங்களுடைய உணவு பழக்கனால, அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி ஏற்படுது. இவர் ஸ்டெராய்டை பற்றி ரிசர்ச் படித்ததுனால அங்கே உள்ள மக்கள்கிட்ட அதை அப்ரோச் பண்ணி கேட்குறாரு. இது என்ன ரீசன், என்ன எதனால அப்படிங்கக்குள்ள இந்த மாதிரி இவர் வந்து உணவை பற்றியான ரிசர்ச் பண்ணுறாரு. ஆல்ரெடி பண்ணிட்டு ஒரு 3 daysலேயே ஹி கம் டு த கன்க்ளூஷன், என்னவா இருக்குது எதனாலங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹி பேக் டு கர்நாடகாவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து அவர் டாக்டருக்கு படிக்கிறார். ஹோமியோபதி டாக்டர் சம்திங் ஹி வாஸ் ஸ்டடியிங் இட். படிச்சுட்டு கிராமமாக போய் உணவை பற்றியான ரிசர்ச் பண்ணி உணவை கேட்டகரைஸ் பண்ணுறார். என்ன மாதிரி உணவை கேட்டகரைஸ் பண்ணுறாருனாக்கா, இவர் அந்த உணவை பற்றி இவர் படிக்கக்குள்ளேயே உணவை பற்றியான ரிசர்ச் பண்ணி உணவை வகைப்படுத்துறாருன்னு சொல்லலாம். எப்படின்னா, நோய் எதிர்ப்பு தரக்கூடிய உணவு எது, நியூட்ரலைஸ்டான உணவு எது, கேடு விளைவிக்கக்கூடிய உணவு எது அப்படின்னு. இதில் ரொம்ப மோசமான ஒன்று என்னென்னா, கேடு விளைவிக்கக்கூடிய உணவாக அவர் சொல்லக்கூடியது அரிசியையும் கோதுமையும். இதற்கான காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டு அதை அறுவடை செஞ்சு மக்கள்கிட்ட போனால் அது கேடில்லா உணவு. இன்னைக்கு இருக்கிறது அப்படி கிடையாது. பசுமை புரட்சிக்கு அப்புறம் எல்லா அரிசி வந்து நம்முடைய பிரதான உணவாயிடுச்சு. பிரதான உணவு ஆயிடுச்சுங்கிறத விட பிரதான உணவாக நமக்கு திணிக்கப்பட்டுருச்சு அரிசி. அதே மாதிரி தான் கோதுமையும் அதிகமான நஞ்சு வீசப்பட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு அதுவும் ஒரு பிரதான உணவாக தள்ளப்பட்டுருச்சு. நம்மளுடைய தாத்தாவோ பாட்டியோ அரிசியும் கோதுமையும் பிரதான உணவாக எடுத்துக்கல. அவங்க எடுத்துக்கிட்டது எல்லாமே திணை, சாமி, வரகரிசி இந்த மாதிரி சாப்பாடு இருக்கும். ஒருவேளை அரிசி எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய ஜென்ரேஷன் பசுமை புரட்சிக்கு அப்புறம் 3 வேளையுமே அந்த கார்போஹைட்ரேட்ஸை தான் பிரதான உணவாக எடுத்துக்கிறோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நியூட்ரலைஸ்டான மில்லட்ஸும் உடம்புக்கு, அதாவது இம்யூன் சிஸ்டம் தர்ற மில்லட்ஸாக ஒரு 5 மில்லட்ஸை அவர் வந்து வகைப்படுத்துறாரு. அந்த வகைப்படுத்தக்கூடிய மில்லட்ஸில் திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, குலைசாமை. இந்த குலைசாமை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை. எதனாலன்னா, குலைசாமை இங்கே அதிகமாக விளையிறதில்லை, கர்நாடகாவில் விளையுது. இதுக்கு காரணமும் டாக்டர் காதர் தான். இந்த குலைசாமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில். இட்ஸ் அ ப்ரௌன் டாப் மில்லட். இந்த 5 மில்லட் மட்டும்தான் ஒரு உணவாக இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மில்லட்டுக்கான மைக்ரோ நியூட்ரிஷனல் டெஸ்ட்டையும் அவர் அதில் வெளியிடுறாரு. அந்த நியூட்ரிஷனல் டெஸ்ட்டும் என்னுடைய வெப்சைட்டில் மற்றும் என்னுடைய புக்ஸ்ல எல்லாம் நான் அதை நிறைய போட்டிருக்கிறேன். இப்போ இது என்னன்னா, அப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு வர்றாரு அவர். என்னன்னா, அந்த நியூட்ரலைஸ்டு மில்லட்ஸ். சாதாரணமாக நம்ம மக்களுடைய புரிதல் என்னென்னா, ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஏதோ ஒரு மில்லட்டை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் கம்பும்பாங்க, இல்லை கேழ்வரகும்பாங்க, பனிவிறகு. இந்த மாதிரி இதெல்லாம் நியூட்ரலைஸ்டு. நம்ம ஒரு புரிதல் கொண்டு வந்துடணும். நியூட்ரலைஸ்டு மில்லட் சாப்பிடக்குள்ள உங்களோட இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு உடம்புக்கு கெடுதி கிடையாது. நீங்கள் இம்யூன் சிஸ்டம் வேணும், நான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட எல்லா பலத்தோடு இருக்கணும்னா இந்த 5 மில்லட், அதுதான் அவர் கேட்டகரைஸ் பண்ண அந்த 5 மில்லட். இந்த மில்லட்ஸை வச்சு தான் நம்மளுடைய அரண் நிறுவனத்தில் நான் மற்ற உணவுகள் உற்பத்தி பண்ணுறதுக்கான எனக்கு மூலக்கூறாக இருந்தது இந்த புக். டாக்டர் காதர், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டாக்டர் காதருடைய புத்தகம் தான் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த புக்கை படிச்சுட்டேன், மில்லட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இந்த மில்லட்ஸை மக்கள்கிட்ட நான் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்குள்ள. எதனாலன்னா, ஒரு புத்தகத்தை படிச்சுட்டேன், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கத்தை உள்வாங்கியாச்சு. கம்பெனி வேணும் அப்படிங்கிற உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் இரவு 12 மணிக்கெல்லாம் நான் எழுந்திருச்சு கம்பெனியுடைய பேரை எழுதியிருக்கேன். ஒரு 10 நேம் வேற நிறைய பேர்கள் எழுதினேன். அதில் நான் சூஸ் பண்ண ஒரு நேம் தான் அரண். அரணுடைய விளக்கம் என்னன்னா, தமிழ் எல்லாருக்குமே தெரியும். அரண் வந்து இட்ஸ் அ ஷீல்டு, அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு தான் அரண் அப்படிங்கிற பேரு. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தரக்கூடிய ஒரு ஷீல்டா என்னுடைய நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நேமை நான் செலக்ட் பண்ணி எழுதி வச்சிருந்தேன். இப்போ நேம் எழுதிட்டேன், என்ன பண்ண போறேங்கிற ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன். இந்த உணவை
இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு தரக்கூடிய உணவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த உணவுடைய பட்டியலையும் எழுதியாச்சு. இதை எப்படி நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட என்னுடைய நாட்கள் அப்படியே கடந்து போகுது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த கோவிட் காலத்துலேயும் நான் துபாயில் தான் இருக்கிறேன். என்னுடைய தேடல் ஃபுல்லும் இந்த மாதிரி உணவை பற்றியும் இதை நம்ம எப்படி உருவாக்கி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தேடலோடு நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போது நான் அங்கிருந்து சென்னைக்கு ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபார்மாலிட்டிஸ், எஃப்எஸ்எஸ்ஏ இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் லைசன்ஸ் மாதிரி இங்கே எடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இ எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இந்த மாதிரியான பேசிக்கான க்ரைட்டீரியா ஒரு நிறுவனத்துக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத அங்கிருந்தே நான் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி இந்த பேசிக்கான விஷயங்களை மட்டும் நான் எடுக்க சொன்னேன். அவர்கிட்ட எடுக்க சொல்லி அவர் எடுத்துட்டார். ஆல்மோஸ்ட் நான் அதுக்கான அந்த ஒரு ஃப்ளோரை அதுக்காக டிசைன் பண்ணி அந்த ஃப்ளோரில் மிஷினரிஸ் இருக்கிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசி அந்த எம்எஸ்எம்இ லைசன்ஸு, எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட் லைசன்ஸு, அதுக்கப்புறம் பேசிக் க்ரைட்டீரியா ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனமும் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எதையுமே லீகலாக செய்கிறது ஒரு உற்பத்தியாளராக நம்ம வளர்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் அங்கே இருக்கக்குள்ளேயே நான் செஞ்சு முடிச்சுட்டு இந்த உணவை யார்கிட்டேருந்து நம்ம சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த பெரிய கேள்வி. ஃபார்மர்ஸ் சோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மில்லட்ஸுக்கான ஃபார்மர்ஸை சோர்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோக்கு மேலே தானியங்களை வாங்கிட்டேன். அதுவும் துபாயில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்ட்டை சோர்ஸ் பண்ணிட்டேன். இந்த சோர்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அடுத்த பெரிய டாஸ்க் எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெருநாள் லீவ், ஏதோ ஒரு ஹாலிடே கரெக்டாக அந்த டைமிங்கில் எனக்கு கிடச்சிச்சு. அதாவது கிட்டத்தட்ட இந்த ரமதான் அந்த மாதிரியான சூழல் எனக்கு. அதில் கொஞ்சம் ஹாலிடே கிடைக்கக்குள்ள தான் எனக்கு தோணுச்சு 100 கிலோ இருக்குது. இந்த 100 கிலோவை என்ன ஃபார்மெட்டில் போய் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போது என்னை அறியாமலே ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, நார்மலாக நம்ம கஞ்சி ரமதானில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த நோன்பு கஞ்சி பெரும்பாலும் அரிசியில் தான் காய்ச்சுவாங்க. நான் அப்போ தான் என்ன ஐடியா பண்ணேன்னாக்கா, ஏன் நம்ம மக்கள்கிட்ட இந்த மில்லட்ஸில் நோன்பு கஞ்சி செஞ்சு கொடுக்கக்கூடாது, இதை ஒரு மிக்சர் ஆஃப் மில்லட் கஞ்சி மிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்லட் கஞ்சியை நான் உட்காந்து எழுதினேன். இதில் நார்மலாக மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டு ஒரு நார்மல் நோன்பு கஞ்சிக்கான காம்பினேஷன், அரிசியோட என்னென்ன மாதிரியான பருப்பு வகைகள் போடுறாங்க, அதை எப்படி காய்ச்சுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் கேட்டுட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் அரிசிக்கு பதிலாக நம்ம இந்த 5 தானியங்களை வச்சு ஒரு மில்லட் கஞ்சி மிக்ஸாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதற்கான டிசைனிங் லேபிள்ஸ், இப்போது என்னுடைய பிரிண்டிங் டெக்னாலஜியும் என்னுடைய டிசைனிங் படித்த கோர்ஸும் எனக்கு இதுக்கு உதவுனுச்சு. உட்காந்து நான் டிசைன் பண்ணேன் எல்லாத்தையுமே. அதற்கான மில்லட்ஸ் கஞ்சி மிக்ஸ்க்கான லேபிள், அதற்கான இன்க்ரீடியன்ஸு, ப்ளஸ் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ டெஸ்ட், எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது நம்முடைய பெரும்பாலான பொருட்களில் எல்லாத்துலேயுமே வி ஹாவ் அ நியூட்ரிஷனல் வேல்யூ டெஸ்ட். ஏன்னா நம்ம மக்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா, மேலை நாட்டு கலாச்சாரத்தை பல இடங்களில் கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் அவங்க கலாச்சாரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபுட் அதிகமாக சாலட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் சாலட்ஸ், நிறைய ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்கினாக்கா அவன் முதல்ல திருப்பி பார்த்து அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூஸை படித்து பார்ப்பான். ஆனால் நம்ம மக்கள் பெரும்பாலும் அதை பார்க்குறதில்ல. ஒரு சில செக்டர்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் அதிகமான துரிதமாக எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ அதில் என்ன போட்டிருக்காங்க, அந்த நியூட்ரிஷன் வேல்யூவில் இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன இருக்குது, இது உடம்புக்கு கூடுமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நியூட்ரிஷன் வேல்யூ நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, சாதாரணமாக ஒரு பொருளை நீங்கள் மார்க்கெட்டில் போய் எடுத்து அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூவும் அதில் இருக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் படிக்கிற ஹேபிட்ஸ் கொண்டுட்டீங்கன்னாலே நீங்கள் நல்ல உணவை தேடி கட்டாயமாக போக ஆரம்பிச்சிருவீங்க. குறிப்பாக நியூட்ரிஷன் வேல்யூ எதனால் இதை சொல்கிறேன்னா, நம்மளை நேசிச்சோன்னா நீங்கள் செல்ஃபாக உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சா நல்ல உணவை தேடி போக ஆரம்பிச்சிருவோம். வெளியில் பூசக்கூடிய மேக்கப்பை விட உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான உணவில் தான் உங்களுடைய அழகே இருக்குது. அது ஆரோக்கியத்தோடு சேர்ந்து அழகு வந்துடும்.
அதனால தான் அந்த நியூட்ரிஷன் வேல்யூ டெஸ்ட்டு பெரும்பாலான என்னுடைய பொருட்களில் எல்லாத்துலேயுமே நான் நியூட்ரிஷன் வேல்யூ டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இந்த பொருட்கள் இருக்குது, இந்த பொருட்களில் கஞ்சி மிக்ஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்னுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த கஞ்சி மிக்ஸ்க்கான காம்பினேஷன், அதனுடைய ஸ்டைல், ரேஷியோ, இது எல்லாமே உட்காந்து எழுதி என்னென்ன கேஜிக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோ போட்டு அதை என்னுடைய சிஸ்டர் மூலியமாக இங்கே ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் இது எல்லாமே அங்கே இருந்தே செய்கிறேன். இந்த வேலைகள் எல்லாம் துபாயில் இருந்து பொருள் வீட்டில் இறங்கிடுச்சு. இங்கே என்னுடைய சிஸ்டர் மூலியமாக அதை செய்ய சொல்லி ட்ரையல் பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னவங்கள அவங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. கரெக்டாக எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி வருது. கொஞ்சம் ஒரு 10 days 15 days ஊருக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழல். அப்போ அந்த வெக்கேஷனை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னாக்கா, அந்த பொருட்களை மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணி நானே டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் பார்க்கக்குள்ளே எனக்கு அந்த டேஸ்ட்டுடைய என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்போது அந்த மில்லட் கஞ்சி மிக்ஸை ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறோம். லோக்கலில் பட்டுக்கோட்டை பக்கத்தில் அதிராம்பட்டினம்ங்கிற ஊரில் நம்ம இதை பிராண்ட் பண்ணி லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்டு இந்த மாதிரி ஒரு கஞ்சி மிக்ஸ் இருக்குது. அப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ண ஆரம்பிக்கலை. பை வேர்பலாக, பை மவுத்து, தெரிஞ்சவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி சொல்லி நிறைய கொடுக்குறோம். அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 50 kg கிட்ட எனக்கு போயிடுச்சு பை இந்த மாதிரி கான்வர்சேஷன்லே. அப்போ நான் என்ன அடுத்த கட்டமாக ஆரம்பிச்சேன்னாக்கா, ஓகே இப்போது இந்த மில்லட்ஸை வச்சு அடுத்தடுத்த பொருட்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த கேப்லே என்னுடைய ஹாலிடே டைம் முடிஞ்சிருச்சு. நான் பேக் டு துபாய் போகிறேன். அங்கே அதே இக்கட்டான சூழல் தான். கம்பெனியில் வேலைகள் கம்மி. ஆல்மோஸ்ட் நம்ம வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தில் விட பாதி சம்பளம் தான் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கோவிட் காலகட்டத்தில் பிஸ்னஸ் இல்லை. பிஸ்னஸ் பண்ணி, அதாவது முதலாளிமார்களை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் இருந்தால் சம்பளம் கொடுக்க போகிறாங்க. பிஸ்னஸ் இல்லைங்கக்குள்ளே பாதி சம்பளத்தில் நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்குது. டைம் பாசிங் ஆகிட்டுருக்கு. நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரெண்ட்டே ஆல்மோஸ்ட் 41,000 திரகம். 41,000 திரகம்னா இன்ட்டு 23 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். ஆனால் வாங்கிட்டு இருந்த சம்பளத்துலேருந்து ஹாஃப் த சேலரி. பட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபுல். நம்ம பே பண்ண வேண்டிய எதுவுமே குறையலை, 50% ஆகலை. ரெண்ட் ஃபுல்லு, ஸ்கூல் ஃபீஸ் ஃபுல்லு, க்ரோசரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம அதிகமான நேரம் வீட்டில் தான் இருக்கிறோம். ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுறனால இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கூடிருச்சு. அப்போவே நான் ஒரு கிளியரான ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த அரண் நிறுவனத்தை முழுமையாக போய் கம்ப்ளீட்டாக இதுக்கு முழு நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து, சரி இந்த செக்டரோட நம்ம இதை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இதுக்கிடையில் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓடுது. அந்த கோவிடுடைய ஃபஸ்ட் வேவ் லாக்டவுன் ஆகி அந்த கிராஜுவலான சின்னதாக பிஸ்னஸ் நடக்குது. த கிராஃப் வாஸ் அப் அண்ட் டவுன். அப்படி தான் இருக்குது பிஸ்னஸ். பெரிய லெவலில் அங்கே நடக்கலை. ஏன்னா ஃப்ளைட்ஸு வருது, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்குது. இடையில ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க, திருப்பி திறந்தாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்குது, அப்படியே கிராஜுவலாக போகுது. ஆனால் சேலரி ஸ்டில் வி கண்டினியூ வித் த 50%. அந்த 50% ஊதியத்தோடு தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஜாபை. ஆல்மோஸ்ட் ஓராண்டு காலம் இப்படியே போகுது. அதே நிறுவனத்தில் பாதி சம்பளத்தில் என்னுடைய அரண்ற நிறுவனத்தை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் சில ப்ராடக்ட்ஸு நான் இங்கே ஒரு ஆளை வச்சு சில விஷயங்கள் செஞ்சு அதை விற்றுட்ருக்கேன். இருந்தாலும் நம்முடைய முழு நேரமும் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேக் எண்டில் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் தாட் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள ஃபேமிலியோட வெக்கேஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. கிட்டத்தட்ட ஓராண்டு முடிஞ்சிருது. இந்த ஓராண்டு முடிஞ்ச உடனே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோட வெக்கேஷன் வர்றேன். இந்த வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் என்னுடைய மனசில் ஓடுனது எல்லாத்தையுமே எழுதிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 ப்ராடக்ட் எழுதிட்டு, ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம எதை முன்னாடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, சாதாரணமாக வெரி காமனாக இருக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ், அந்த மாதிரி மால்ட், இதெல்லாம் மால்ட்டெல்லாம் இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே மால்ட்டை ட்ரெடிஷ்னலாக பண்ணோம். ட்ரெடிஷ்னல்னால் நம்ம இரும்பு சட்டியில் வச்சு பழங்கள், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், பப்பாயா இதெல்லாம் காய்ச்சி அதுக்கப்புறம் அதை உலர்த்தி அதில் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டு கிட்டத்தட்ட பூஸ்ட், ஹார்லிக்ஸ் மாதிரியான ஒரு அதற்கு மாற்றாக ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ட்ரிங்காக இருக்கிற மாதிரி நம்ம மால்ட்டை ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 5-6 ஃபுட்டை நம்ம எழுதிட்டோம். எழுதிட்டு நான் ஆல்மோஸ்ட்டு
ஊருக்கு வெக்கேஷனுக்காக வர்றேன். வெக்கேஷனுக்கு வந்து ஒரு 15-20 நாள் இருந்திருப்பேன். ஃப்ளைட் ஷட் டவுன் ஆயிடுச்சு. தெர் இஸ் நோ ஃப்ளைட் டு கோ பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். 15 நாளில் ஃப்ளைட் வந்துடும், 20 நாளில் வந்துடும், இப்படியே போஸ்ட்பாண்ட் ஆகுது. ஆனால் நான் அங்கே பிடிச்சிருந்த என்னுடைய வீடு, ஸ்கூல்ஸ், பிள்ளைங்களோட ஸ்கூல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. வேலையில் இருக்கிறேன், ஆனால் ஊரில் இருக்கிறேன். எனக்கு சம்பளம் தரப்போகிறது இல்லை அதுக்கு அந்த டைமிங்கில். காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஊரில் இருந்து ரிமோட்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. ஆன்லைன் ஒர்க் கிடையாது நம்மளுக்கு. பிரிண்டிங்கை பொறுத்த வரையிலும் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி ஃபிசிக்கலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் தான் பிரிண்டிங் ஜாபை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய சேலரி ஒரு 1-to-1 கான்வர்சேஷனே இருக்கும். ஐடி செக்டராக இருந்தால் ஆன்லைன் ரிமோட்டாக ஒர்க் பண்ணலாம். நம்முடைய துறையை பொறுத்தவரையிலும் அப்படி வேலை செய்ய முடியாது. இது நடுவில் நான் ஊரில் வந்து இருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஃப்ளைட் இல்லை. 6 மாதத்துக்கான ரெண்ட் நான் அங்கே பே பண்ணி ஆகணும். 6 மாதத்துக்கான ரெண்ட் நியர்லி 19,000 dirhams. 19,000 இன்ட்டு கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த மாதிரியான ரெண்ட் அதை நான் பே பண்ணியே ஆகணும். குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணியே ஆகணும். ஆனால் ஊரில் இருக்கிறோம், ஜாப்லெஸ், அரண் மட்டும்தான் என் கையில் இருக்குது. அந்த டைமில் நான் முழுமையாக அரணை கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணேன். ஸ்ட்ரக்சரைஸ் இன் த சென்ஸ் அதனுடைய பேக்கெட்ஸ், அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ், அதை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய யோசித்தோம். இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட போய் ஒரு பொருளை விற்கக்குள்ள நம்ம ஃபேஸ் பண்ண மிக கடினமான ஒன்று என்னென்னா, ஒரு திணையாக கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் இதை ஊற வச்சு இதில் உப்புமா பொங்கல் பண்ணுறதுக்கு நிறைய யோசிப்பாங்க. செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு என்னென்னா, இதை ஊற வச்சு சமைக்கணுமா, ஏதாவது ரெடி டு ஈட் இருக்குதா, அதுவும் என்னென்னா நூடுல்ஸாவோ பாஸ்தாவாவோ கொடுத்தா கூட அவங்க ரெடியாக அதை வாங்கிக்கிறதுக்கு இல்லை. மொத்தத்தில் ரெடி டு ஈட் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ரெடி டு ஈட்டாக மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம யோசிக்கக்குள்ள இதனுடைய ஒரு ஃபுட்டாக தான் அரண் மில்லட் மூஸ்லி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மில்லட் மூஸ்லி என்னென்னா, சாதாரணமாக நம்ம ஒரு உணவை எடுத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக அவல் எப்படி சாப்பிட்றோம், அவல் வந்து ஒன் ஆஃப் த ஈஸி கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு உணவு. இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவர்ஸ், ஹைப்ரிட் கார்ன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், இது போட்ட ஒன்றை ரொம்ப ஈஸியாக ஃப்ரிட்ஜர்லேருந்து திறந்து பாலை ஊற்றி சாப்பிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி நம்முடைய தானியங்களை ஈஸியாக கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு பொருளாக, ஆரோக்கியமான பொருளாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சது தான் அரணுடைய மில்லட் மூஸ்லி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு வந்தோம். இதில் என்னெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்னா, நான் ஏற்கனவே கடந்த நாட்களில் நான் சொல்லியிருந்தேன், திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, குலை சாமை, இந்த 5 மட்டும்தான் இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 5னுடைய ஃப்ளாக்ஸ், இதோட சியா சீட், பம்கின் சீட், கேன்பெரி, ட்ரை மேங்கோ, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் ஒரு ரெடி டு ஈட்டாக அரண் மில்லட் மூஸ்லி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணோம். இந்த ப்ராடக்டில் உள்ள பெரிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் குக் பண்ண தேவையில்லை, வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் டைரெக்டாக பாக்கெட்டை பிரித்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு பாலில் போட்டு அப்படி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ஒரு என்கிட்ட வாங்கின ஒரு கஸ்டமர் சொன்ன ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். நம்ம நார்மலாக நம்ம ஒரு வே ஆஃப் ஈட்டிங்கை சொல்லுவோம். கஸ்டமர்ஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டூ, வெதர் பால் அல்லாட்டி நம்ம நார்மல் தண்ணியில் போட்டு எடுத்து தேங்காயெல்லாம் போட்டு ட்ரெடிஷ்னலாக சாப்பிடுவோம், இந்த மாதிரியும் சாப்பிடாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட குழந்தை வந்து தயிரோடு சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, கர்டு வித் மில்லட் மூஸ்லி, குக்கும்பர், சால்ட் அண்ட் பெப்பர், லைக் அ சலட், உங்கள் ஃபுட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு உணவை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நம்மளுடைய டாஸ்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு மன திருப்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நான் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ டெஸ்ட்டுக்கு அனுப்புனேன். நியூட்ரிஷன் வேல்யூ டெஸ்ட்டுக்கு அனுப்பக்குள்ள எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட் அரண் மில்லட் மூஸ்லி மேலே என்னென்னா, கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மில்லட் மூஸ்லி இருக்குது. அதனுடைய பேக்கெட்ஸ், அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூவும் என்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் அரணுடைய நியூட்ரிஷன் வேல்யூவும் என்கிட்ட இருக்குது. நம்மளோட நியூட்ரிஷன் வேல்யூவில் மிகப்பெரிய பலம் என்னென்னா, கிட்டத்தட்ட 52% நார்ச்சத்து இருக்குது. நம்ம அன்றாட உணவில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடியது டயட்ரி ஃபைபர், நார்ச்சத்து. அதே மாதிரி புரோட்டீன்ஸ், கால்சியம், அயன் எல்லாம் பெரும்பாலும் நம்முடைய அன்றாட உணவில் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள், ரைஸாக இருக்கட்டும், இட்லி, தோசை, சப்பாத்தி,
திருப்பி பொங்கல், இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த சர்க்கிளில் தான் ஒரு ரைஸை நம்ம வேற வேற ஃபார்மெட்டில் சாப்பிட்றோமோ தவிர ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிறது இல்லை. இதில் மில்லட் முஸ்லியில் உள்ள பெரிய பெனிஃபிட்டே என்னென்னா 52% நார்ச்சத்து, 26% புரோட்டீன்ஸ், 22% அயன். இந்த 3 காம்பினேஷனும் நம்மளோட அரண் மில்லட் முஸ்லிக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஒரு நல்ல பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இந்த மில்லட் முஸ்லி ஃபைனலாக ஒரு என் ப்ராடக்டாக வரக்குள்ளே எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் எளிதில் உட்கொள்ளக்கூடிய மற்ற சில உணவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா ரவை சாப்பிட்றோம், உப்புமா, கிச்சடி இந்த மாதிரி பண்ணுறோம். இதிலே நம்ம அரணில் வந்து மில்லட்லேயே ரவை கொடுக்குறோம். ரவையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிச்சடி பண்ணுறா இருந்தால் ரெகுலர் ரவை பண்ணுவீங்க. நம்ம டாஸ்கே மக்களுக்கு இந்த 5 மில்லட்டை வேற ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் மில்லட்ஸாக கொடுத்தா நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறது இல்லை, ரவையாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மில்லட்லே பாஸ்தா, நூடுல்ஸ், இந்த மாதிரியான ஈஸி கன்சியூம் பார்ட். இது பாஸ்தாக்கும் நூடுல்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அதில் அந்த டோன் வரணும்னா பெரும்பாலும் மைதா சேர்த்தா தான் அந்த டோன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மைதாக்கு பதிலாக இந்த இடத்துல கோதுமை யூஸ் பண்ணுறோம். அந்த மில்லட்ஸோட கோதுமை காம்பினேஷனில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தாஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அரணில் இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய சேஞ்ச் என்ன பண்ணோம்னா, கோதுமை. இப்போ நம்ம மில்லட்ஸை ப்ரையாரிட்டி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். மில்லட்ஸை ஒரு ஃபார்ம் பண்ணி ஈஸி டு கன்சியூமாக ஒரு 6-7 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது வந்தோம்னா, பெரும்பாலும் நைட்டில் நம்ம என்ன விரும்புவோம்னா சப்பாத்தி சாப்பிடுவோம். சப்பாத்திக்கான ஒரு மாற்று என்னன்னாக்கா, நம்மளுடைய ப்ராடக்டில் அரணுடைய பிராண்டில் இமார் காப்லி ஆட்டான்னு ஒரு பொருள் வச்சுருக்கோம். அது வந்து காப்லி ஆட்டா. என்னன்னா, இப்போ நம்ம எப்படி பாரம்பரிய அரிசி வகைகள் சொல்கிறோமோ, கருங்குருவை, பூங்காறு, குள்ளக்காரு, காட்டியானம், இந்த மாதிரி அரிசி வகைகள் எப்படி சொல்கிறோமோ, இந்த மாதிரி 5000 வருஷத்து பாரம்பரிய கோதுமை ரகம்தான் இமார் காப்லி ஆட்டா. இதில் என்ன ஒரு பெரிய சேஞ்ச்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோதுமைக்கும் இதுக்கும் உள்ள பெரிய மாற்று என்னன்னாக்கா, டயட்ரி ஃபைபர் ஜாஸ்தி, க்ளூட்டன் கம்மி. இப்போ சாதாரணமாக நம்ம சப்பாத்தி எடுத்துட்டோம்னா, ரெகுலர் சப்பாத்திக்கும் இதுக்கும் அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். இந்த சப்பாத்தி எடுத்துட்டோம்னா, நார்மல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் இனிஷியேட்டாக ஹைக் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் சப்பாத்தி சாப்பிடக்குள்ள. இந்த இமார் காப்லி ஆட்டாவை பொறுத்தவரையிலும் அரண் பிராண்டில் நீங்கள் அந்த பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஒரு உணவை கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூவோட மக்களுக்கு தேவையான ஒரு பொருளை எளிதில் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் பண்ணிட்டோம். இப்போ எல்லா பொருளையுமே டிசைன் பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு. பெரிய சேலஞ்ச் என்னன்னா, மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது. இங்கே நம்ம துபாயிலேருந்து எல்லாம் செஞ்சோம், எல்லாம் சரி, இந்தியா வந்தாச்சு. இங்கே வந்து நின்று மக்கள்கிட்ட போய் இதை எந்த மாதிரியான ஃபார்மெட்டில் அதை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குறத விட அதை மக்கள்கிட்ட போய் சந்தைப்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து பிக்கஸ்ட் சேலஞ்ச். இப்போ ஒரு பொருள் வந்து கவர்ச்சியான ஒரு பொருளாக இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு நகையோ ஒரு புடவையோ இருந்தால் பார்த்த உடனே மக்கள் வாங்கிடுவாங்க. அதுவும் குறிப்பாக உணவு பொருள்னா என்னுடைய டார்கெட்டே ஒன்லி உமன்ஸ். ஏன்னா உணவு, இப்போ நம்ம ஆணாக இருக்கிறோம், எனக்கு உணவு வேணும்னா எங்கள் வீட்டுக்காரம்மா ஓகே சொன்னாதான் அது என் பிளேட்டுக்கு வரும். இப்போ ஆஸ் அ மென்னாக நம்ம ஒரு பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுத்தாலும் அதை எண்ட் ஆஃப் த டே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பேக் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால பெரும்பாலும் நம்ம நிறைய ஸ்டால்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஐடி செக்டர்ஸில், நிறைய பேங்க் செக்டர்ஸு, இந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய ஸ்டால்ஸில் இனிஷியலாக நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஸ்டால்ஸில் ப்ராடக்ட்டை டிஸ்பிளே வச்சு 1-to-1 நான் இருந்து ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள பெரிய ஒரு சக்ஸஸ், ஒரு கேட்வேயாக இருந்தது. எனக்கு வந்து நிறைய பேர் நம்ம ப்ராடக்டை பற்றி இதை சொல்லக்குள்ள வாங்க ஆரம்பித்தாங்க. இங்கே வாங்க ஆரம்பிக்கக்குள்ள தான் எனக்கு என்னென்னா, இது வாங்கின ஒருத்தவங்களுமே தே ஆர் பிகம் எ ரெகுலர் கஸ்டமர்ஸ். இப்போதைக்கு நம்ம ஸ்டோர்ஸுக்கு எங்கேயும் கொடுக்காததுக்கான காரணம் என்னென்னா, சாதாரணமாக 10ஓட 11வது ஒரு பொருளாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் அடுக்கி வச்சுட்டாங்கன்னாக்கா, இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத பொருள் ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா கட்டாயமாக வண்டோ, பூச்சியோ, புழுகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விதவுட் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு நல்ல பொருளை கொடுக்குறதா இருந்தால் பிகஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா, ஒரு ஸ்டோரில் போய் நான் அடுக்கி வச்சிட்டேன்னா கட்டாயமாக அது அங்கேயே தேங்கிடும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டூலை நான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாகவும் ப்ளஸ் இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் ஸ்டோர்ஸ் மூலியமாகவும், ஸ்டோர்ஸ் இல்லை, அதாவது நம்ம ஸ்டால்ஸ் மூலியமாக
நிறைய அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டால்ஸில், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ்லையும் நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம நிறைய லேக் ஆனோம். மார்க்கெட்டிங்கில் ஒரு பொருளை நம்ம உருவாக்கிட்டோம். இனிஷியலாக எனக்கு அதை எப்படி கொண்டு போய் விற்கிறதுன்னு தெரியல, செஞ்சிட்டோம். அப்புறம் தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றியான கோர்சஸ்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணனா எப்படி இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் தனிப்பட்ட முறையில் டிஜிட்டல் கோர்சஸ் படிச்சுட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக தான் என்னுடைய ப்ராடக்ட்டு மார்க்கெட்டிங்கில் மக்களுக்கு மத்தியில் நம்ம சந்தைப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம அரணில் ப்ராடக்டாக ஒரு 20க்கு மேலே ப்ராடக்ட்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி எளிதில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருட்களாக மில்லட் முஸ்லி, மில்லட்லே கஞ்சி மிக்ஸ், மில்லட் ரவை, மில்லட் பாஸ்தா, மில்லட் நூடுல்ஸ், ஹெல்த் மிக்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த கேட்டகரியில் பெரும்பாலான கேட்டகரிஸ், இப்போ நம்ம ஹெல்த் மிக்ஸ்ன்னு எடுத்துப்போமே, சத்து மாவு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அரணுடைய சத்து மாவுக்கும் மற்றதுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத, நம்ம எல்லா பொருளுமே இருக்குது மார்க்கெட்டில், நம்ம என்ன பொருளை கொடுக்குறோம், நீங்கள் ஏன் என் பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலிடான ரீசன் இருக்கணும் இல்லையா? ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க கடையில், அதே பொருளை 10 விதமான கம்பெனிஸ், 10 விதமான பொருட்கள் இருக்குது. ஒரு சத்துமாவே எடுத்துட்டா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏராளமான ஹெல்த் மிக்ஸ் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய பொருளை நான் என்ன மாதிரியாக சொல்லி கொடுக்குறேன்னா, என்னுடைய பொருளில் குறிப்பாக நியூட்ரிஷன் வேல்யூ, இதில் தான் நம்ம மற்றவங்களை விட நம்ம மாறுபடுறோம். என்னுடைய பொருட்களில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ மற்றதை விட டெஃபினட்டாக எல்லா விதத்துலேயும், டயட் ஃபைபர், கால்சியம், அயன், புரோட்டீன், இது 4மே ரொம்ப சேலஞ்ச் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு நிறையவே இருக்குது. இந்த மாதிரி எல்லா பொருளுமே, ஈவன் மில்லட் முஸ்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே அதே மாதிரி. இப்போது எல்லா பொருளுமே நம்ம நல்லபடியாக பண்ணிட்டோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நேற்றைய தின எபிசோடில் சொல்லியிருந்தேன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இது ஒரு வரக்கூடிய தலைமுறைக்கான ஒரு மெசேஜாக கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு பொருளை சந்தைப்படுத்துகிறா இருந்தால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நல்ல பொருளை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாகவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது குறிப்பாக எல்லாருமே மில்லட் பேஸ்டு ஃபுட் அப்படிங்கிறத ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு காரணம் சொல்கிறேன். சாதாரணமாக அரிசி, மற்ற தானியங்கள் பயிரிடக்குள்ள அதிகமான நஞ்சு பொருட்களை உரங்களாக தூவப்படுது. குறிப்பாக இந்த திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, இந்த நம்முடைய தானியங்களுக்கு குறைஞ்சபட்ச நீர் போதும், மருந்தே தேவையில்லை. இப்போது நீங்கள் வாங்கக்கூடிய திணையோ சாமையோ டெஃபினட்டாக அதில் மருந்து தூவப்பட்டது கிடையாது. ஏன்னா அது மருந்து தூவுனா தான் வளரும் அப்படிங்கிற அதுக்கு தேவை கிடையாது. சாதாரணமாக ஒரு அரிசி எடுத்துட்டோன்னா நெல் ஒரு தோல் தான் இருக்கும். அது நம்ம இதில் சொல்லுவோம் உமின்னு சொல்லுவோம், அந்த தோல் உரிக்கிறது. இதே நம்ம திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரியான தானியங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் 9 உமி இருக்கும் அப்படிம்பாங்க. தோல்கள் அவ்வளோ தோல் அதில் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் அதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பொருட்களை ஈஸியாக வாங்குறதுக்கான வழிவகை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த உணவை கடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். பெரும்பாலான உணவுகளில் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ், இப்போ சாதாரணமாக அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவுண்டு ஒரு கேட்டகரைஸ் வச்சுருக்கிறாங்க. சில நிறுவனங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ரைட். ஆனால் இந்த ப்ரிசர்வேட்டிவ் ப்ராசஸ்டு ஃபுட்டாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரும்பாலான ஃபுட்ஸ் எல்லாமே சோடியம் பென்சோலேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கெமிக்கல் காம்பவுண்டுடைய நேம். அது தூவப்பட்டு தான் வருது. ஏன்னா அது இல்லைன்னா டெஃபினட்டாக அதனுடைய லைஃப் டைம் கம்மியாகும், அதில் வண்டோ பூச்சியோ வந்துடும் அப்படிங்கிறதுனால அது தூவப்படுது. நம்முடைய பொருட்களில் இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. அடுத்தது நான் என்னுடைய ப்ராடக்ட்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக சொன்னது வந்து டயட் ஃபைபர் இருக்கக்கூடிய சப்பாத்தி மாவு. இந்த சப்பாத்தி மாவை பொறுத்த வரையிலும் பெரும்பாலும் இப்போது டயபெட்டிக் இருக்கிறவங்க, இல்லாதவங்க இப்படியெல்லாம் இல்லாமல் இந்த சப்பாத்தி மாவை சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாருமே எடுத்து பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நம்ம வாங்கக்கூடிய கோதுமையில் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் தூவப்படுது. இப்போ அதுக்கு மாற்றாக தான் இந்த இமார் காப்லி ஆட்டா நம்ம சொல்கிறோம். இது பாரம்பரிய கோதுமைன்னு சொல்கிறோம். இந்த கோதுமையுமே ஒரு ப்ரையாரிட்டியான உணவாக, இரவு உணவாக பெரும்பாலும் நம்ம சப்பாத்தி எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய அரிசியையும் ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக நம்ம கொடுக்குறோம்.
அது என்னென்னா மில்லட்லே நம்ம கஞ்சி மிக்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பாரம்பரிய அரிசியை ரெடி டு ஈட்டாக ஒரு கஞ்சி மிக்ஸும் கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய உணவுகள் பட்டியலுடைய அளவு 26 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு தகவலாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, வரக்கூடிய காலங்களில் 2 நாடுகள், மலேசியா மற்றும் UAE அமீரகம், 2 நாடுகளுக்குமே ஒரு நிறுவனத்தோட நம்ம MOQ சைன் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் அரணுடைய மில்லட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மலேசியா மற்றும் UAEல கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்திருக்கு. அதுவுமே மார்க்கெட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வாரம் முழுக்க ஜெயா டிவி மாத்தி யோசி நிகழ்ச்சியில் அரண் ஃபுட்ஸுக்கு வாய்ப்புக்கு வந்து என்னோட பயணித்த அனைவருக்கும் நன்றி. ஜெயா டிவி நிர்வாகத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.